வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கமே ஆறாவதி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் ஆலோசனை கொண்டு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒளிபரப்பப்படலான்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரே பார்த்தீங்கன்னா லைவில் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு விழுந்த ஓட்டு கிடையாது. அதனால தான் அதிமுகவில் 2.5 கோடி பேர் இருந்தும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வாக்கள் 60 லட்சத்தை தாண்ட முடியல. அது விழுந்த வாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள். எடப்பாடி பழனிசாமியை தலைமையை யாருமே விரும்பலை. நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மாவே பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு அந்த பதவியில் வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவை பார்த்தீங்கன்னா கட்சியை தூக்குனாரு. அவங்க காலில் விழுந்தா முதலமைச்சரானாரு. அப்புறம் டிடி தினகரன் தூக்குனாரு. இப்போ ஓபிஎஸ் தூக்குனாரு. எடப்பாடி பழனிசாமி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த நிரந்தர பொதுச்செயலாளர் தூக்குனாங்க. இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சி நிறைய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இக்கட்டான சூழ்நிலைப்போ ஓபிஎஸ்ட்டு அந்த முதலமைச்சர் பதவி ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஸோ ஓபிஎஸ்ட்டு ஒப்படைக்காம எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒப்படைச்சிருந்தா அப்பையும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்களுக்கே துரோகம் பண்ணக்கூடிய நபர் தான் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் குடைசூழ இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பரபரப்பாக பேசியிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.